ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தலை சந்திச்சாங்க. சர்வே எடுக்க சொல்லியிருக்காரு. ஒரு தனியார் நிறுவனத்திலையும் கட்சிக்காரங்க இணைஞ்சு அந்த கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவில் சேர்ந்தவங்க தான். தென் மாவட்டங்களில் பெரிய லெவலில் வேலை நடக்கல. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைன்னா நிர்வாகிகளை சரியாக வேலை பார்க்கல. இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. வேட்பாளர்கள் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவினர்கள் தெரியல. எடப்பாடி பழனிசாமி மேலே பார்த்தீங்கன்னா அதிருப்தி இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் சர்வே முடிவுகள் வந்திருக்கு. ஆனால் இந்த சர்வே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுக்கும்போது அவர் மேலே அதிருப்தி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைலை மாற்றி கொடுத்துடலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணல. அப்படியே தூக்கி கொடுத்துருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கட்டும் எடுக்காட்டி போட்டுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா துணிஞ்சிட்டாங்க எல்லா நிர்வாகிகள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக செல்லூர் ராஜு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு சோசியல் மீடியாவில் ராகுல் காந்தி பற்றி புகழ்ந்தார். பட் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முன் வரலன்றாங்க. ஸோ இப்படி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா யார் தப்பு பண்ணாலும் ஸோ ஜெயலலிதா அளவுக்கு பார்த்தீங்கன்னா தைரியமாக எடுக்கிற அளவுக்கு ஒற்றை தலைமையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு வட்டம் இல்லைன்றது தெளிவாக தெரியுது. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கே சவால் விடுற மாதிரி நிர்வாகிகள் நடந்துக்கிறாங்களோன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வந்துட்டாருங்க. அவர் அசைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அசைக்க முடியாத புள்ளி தான். அவருமே செல்வாக்கான நபர் தான். ஆனால் அந்த ஒற்றை தலைமைக்காண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இணைஞ்சு தான் ஓபிஎஸ்ஸை வெளியேற்றினாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே ஒரு சிக்கல்ன்ற ஒரு சூழ்நிலை தான் உண்டாச்சு. ஏன்னா இரட்டை தலைமை இருக்கும்போது இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கு நிர்வாகிகள் பயம் இருந்துச்சு, எடப்பாடி மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தானே, அவரை எப்படி பார்க்குறாங்கன்னா பொதுச்செயலாளர் யாருமே பார்க்கல, புறநகர் மாவட்ட செயலாளர் தான் இன்னும் பார்க்குறாங்கன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.